ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, ஒருவனுடைய உயிரை மற்றவனால் எடுக்க முடியாது. இந்த உலகத்திற்கு தெய்வம் கொடுத்ததுதான் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உயிர். அதுவும் அனுப்பும் பொழுது, இந்த உலகத்திற்கு தெய்வமானது ஒரு பிள்ளைகளை அனுப்பும் பொழுது, யார் ஒருவன் தீங்கு செய்கிறானோ அவனுக்கே அது திரும்ப வரும் என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே தவறுகளை செய்து விடுகிறான். கடைசியில் பார்த்தால் என்ன ஆவது? எனக்கு இது ஏன் நடந்தது, எனக்கே நடந்தது என்று. செய்ததன் வினை செய்தவனுக்கு கிடைக்கத்தானே செய்யும். அவன் ஒருவனுக்கு தவறு செய்திருந்தால் அது திரும்ப வரத்தானே செய்யும் என்பதை மறந்து விடுகிறார்கள். என்னுடைய தங்கமே, வாழ்வில் நீ பட்ட எல்லா விஷயத்தையும் நான் பார்க்கிறேன். ஒரு விஷயம் இந்த விஷயம் அந்த விஷயம் என்பது கிடையாது. நான் எல்லா விஷயத்தையுமே உன்னுள் இருந்து கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். நீ என்ன செய்கிறாய், என்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று எல்லாமே நான் அறிகிறேன். உன்னுடைய வாழ்க்கையின்படி இப்பொழுது அல்ல, எப்பொழுதுமே யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, நம்முடைய குடும்பத்திற்கும் வந்து விடுமோ என்று நீ நினைப்பாய். அதில் நீ குறியாக இருப்பாய். ஆனால் உனக்கு ஒருவன் செய்கிறானே, அவனை என்ன செய்ய முடியும்? அதுவும் உன்னுடைய உயிருக்கே சில விஷயத்தை செய்யலாம் என்று முடிவு செய்பவனை என்ன செய்ய முடியும்? அவனுக்கு அதே விஷயத்தை தானே திரும்ப கொடுக்க முடியும். காலம் எப்பொழுதுமே ஒன்றே ஒன்றுதான். அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் எவன் ஒருவன் காலடி எடுத்து வைத்து உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் நன்று முடிவு செய்து கொள்ள வேண்டும். இன்றல்ல, என்றாக இருந்தாலும் அழிவு காலம்தான் என்று. அதாவது நீ இருக்கிறாய், இன்னொருவன் இருக்கிறான். இன்னொருவன் தேவையே இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அவன் நினைத்து விட்டாலே போதும், அவனுக்கு ஏதோ ஒரு நாள் அழிவு காலம் என்பதை அவனை எழுதி வைத்து கொள்ள வேண்டியதுதான். ஏனென்றால் என்னையே நம்பி ஒரு பிள்ளை வருகிறது. அப்பா, என்னை காப்பாற்றுங்கள், நானும் படாத அவஸ்தையில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றி ஒரு நல்ல வழியை காட்டுங்கள் என்று. அதற்கு எப்பொழுது என்னிடம் வருகிறதோ அந்த பிள்ளைக்கு எல்லா விஷயத்திலும் நான் துணை இருப்பேன். அது ஒரு விஷயம் செய்கிறது என்றால் அதை நான் சொல்லிதான் செய்யும். அதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாது. வாழ்க்கையில் நல்லது நடக்க வைப்பேன், தேவைப்பட்டதை கொடுப்பேன், எல்லா விதத்திலும் அற்புதத்தை நிகழ்த்துவேன். இது என்னுடைய பிள்ளை, என்னை நம்பி வந்த பிள்ளைக்கு நான் செய்யும் விஷயங்கள். உதாரணத்திற்கு நீ ஒன்று எடுத்துக்கொள். நீ இருக்கிற ஒரு மனிதன், உன்னுடைய அக்காவோ உன்னுடைய தங்கையோ உன் அக்கா பிள்ளையோ யாரோ ஒருவர் வந்து என்னை நீ வைத்துக்கொள், என்னை காப்பாற்ற என்னால் முடியவில்லை, எனக்கு நீ தான் உதவி செய்ய வேண்டும் என்றால் உன்னிடம் இருக்கும் 10 ரூபாயை கொடுக்க மாட்டாயா? ஒரு நாள் வைத்து பார்த்திருக்க மாட்டாயா? உன்னை நம்பி வந்து விட்டார்கள் என்பதற்காக பார்த்து கொள்வாய் தானே? சரிதானே? அதே மாதிரி இந்த உலகத்தை உருவாக்கியவன் நான். என்னிடம் வந்து என்னை பார்த்து கொள்ளுங்கள் என்று கேட்கும் பொழுது நான் எப்படி உன்னை பார்த்து கொள்ளாமல் இருப்பேன்? ஒருவன் உன்னை அழிக்க திட்டம் போட்டு விட்டான். ஆனால் அவனை அழிக்க பின்பு நான் நிற்கிறேன் என்பதை மறந்து விட்டான். அவனுடைய அழிவு காலம் நெருங்கி விட்டது. அவன் நினைத்தது அவனுக்கே விழுந்து விட்டது. தங்கமே, கூட இருப்பார்களாம், கூட இருந்து மற்றவருடைய செய்தியை எல்லாம் தெரிந்து கொள்வார்களாம். ஆனால் இவர்கள் மட்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமா? மற்றவனுடைய வாழ்க்கையை கெடுக்கும் பொழுதே முடிவு செய்து கொள்ள வேண்டும். என்ன, நம் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு நாள் ஆபத்து என்று. ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்வில் நல்லது செய்தால் நல்லது, கெட்டது செய்தால் கெட்டதுதான். நீ எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று ஒரு நேர்பாதையில் போய் கொண்டிருக்கிறாய். இதற்கு நடுவே எவனாவது வந்தால் நிச்சயமாக அவனுக்கு மிகப்பெரிய அடிதான். இதை புரிந்து கொள். வாழ்க்கை உனக்கு நிறைய பாடங்களை சொல்லிக் கொடுத்து விட்டது. நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டாய். இந்த விஷயம் அந்த விஷயம் என்று நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டது. ஆனால் நீ ஒன்றே ஒன்றுதான் தெரிந்து கொள்ள வேண்டும். சாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை இன்றல்ல, என்றோ ஒரு நாள் நிச்சயமாக காப்பாற்றுவார் என்று. அது இன்றும் உன்னை காப்பாற்றலாம், நாளையும் காப்பாற்றலாம். ஏன், உன்னை ஒருவன் சில விஷயத்தை செய்வதற்காக வருகிறான் என்று சொன்னேன் அல்லவா? உனக்கு வரும் ஆபத்தை அவனுக்கு திருப்பி விட்டேனே. எனக்கு திருப்பி விட தெரிந்த எனக்கு உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற தெரியாதா? என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நீ நிலையான ஒரு சந்தோஷத்தை பெறுவாய். காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்வில் நீ மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்ற ஒரு விஷயத்தை நிச்சயமாகவே
தெரிந்து கொள்வாய். நான் உனக்காகவே இங்கு இருக்கிறேன். எது வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். யாருமே இல்லை, எந்த ஒரு விஷயத்திலும் நமக்காக யாருமே இல்லையோ என்று எது வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். ஆனால் உனக்காக நான் இருக்கிறேன். உனக்காக எல்லா விதத்திலும் அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்து உன்னை வாழ வைப்பதற்கு நான் இருக்கிறேன். கவலைகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷமான விஷயத்தை வாழும் வழியை பாருங்கள். துரோகிகள் அத்தனை விஷயங்கள் செய்யலாம், ஆனால் துரோகிகளை அழிப்பதற்கு நான் இருக்கிறேன். அழித்து விட்டேன். உனக்கு நல்லதொரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் தந்து அற்புதமும் செய்து உன்னை வாழ வைக்கவும் போகிறேன். கண் திருஷ்டிகள் அதிகமாக உள்ளது. கண் திருஷ்டிகள் எல்லாம் நிச்சயமாக உன்னிடமிருந்து அழிக்கப்படும். காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமாக நீ கஷ்டப்பட்டு விட்டாய் அல்லவா? இதற்கு எல்லாமே சரிதான். ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக உனக்கு அற்புதங்கள் நடந்து வாழ்வில் இன்பத்தை சம்பாதிப்பீர்கள். நிறைய நாள் நிறைய விஷயங்கள் உனக்கு தவறாக நடந்தாலும் இனிமேல் வரும் காலகட்டத்தில் எல்லாம் அற்புதமாகவே நடத்தி வாழ வைப்பேன். வரைக்கும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிடும். கஷ்டத்தை மட்டும்தான் மறக்க சொன்னேன். உனக்கு செய்தார்கள் பற்றிய சில துரோகங்களை அவர்களை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். உனக்கு ஏதாவது தடைகள் வந்தது என்றால், உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது என்றால் அவர்களை மிதித்து ஓடுவது போல நினைத்து கொண்டு மிதித்து ஓடு. நீ நான் சொல்வது போல நீ செய்து வரும் பொழுது நிச்சயம் உனக்கு எவ்வளவுதான் தோல்விகள் வந்தாலும் சரிதான், அதையெல்லாம் தாண்டி உன்னால் ஓட முடியும். நான் இப்பொழுது சொல்லிவிட்டேன் அல்லவா, உனக்கு உன்னுடைய உயிருக்கு ஆபத்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவனுடைய வாழ்க்கையில் அவன் என்ன நினைத்தானோ அதை அப்படியே அவனுக்கு கொடுக்க போகிறேன் என்று. கண்டிப்பாக என்னுடைய பேச்சுக்கு மரியாதை கொடு. என்னுடைய பேச்சுக்கு முதலில் சாய் சொல்லிவிட்டார், அமைதியாக இருப்போம், எல்லாம் செய்வார் என்று நம்பு. கண்டிப்பாக நீ நம்ப உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம்தான் வரும். உன்னுடைய தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். உன் வாழ்க்கை முழுவதும் இன்பங்கள் இருக்கும். கண்டிப்பாக நீ எந்த ஒரு சமயம் தோற்றுப்போக மாட்டாய். நான் உனக்கு இன்று மட்டும் அல்ல, என்றும் என்றென்றும் துணையாகத்தான் இருப்பேன். உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயமாக பேரும் புகழும் வாழ்வாய் என்பதில் எந்த ஒரு சிறிய சந்தேகமும் அல்ல. என்னுடைய கண்மணியே, உன்னுடைய வாழ்வில் யார் இருக்கிறாய் என்பதை நன்றாக யோசித்துப்பார். நீயே சொல், உன்னுடைய வாழ்க்கையில் யார் இருக்கிறாய் என்பதை யோசித்துப்பார். கண்ணை மூடிக்கொண்டு நீ யோசித்தால் கூட அந்த இடத்தில் நானாகத்தான் இருப்பேன். நான் இருக்கிறேன் என்பதை நீ கண்குளிர உணர்வாய். நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் பேரின்பத்தை நீ அடைவாய் என்பதில் எந்த மாற்றமும் அல்ல. தொழிலில் முன்னேற்றம் வரும். உன் தொழிலால் பணம் வரும். நிச்சயமாக நல்லது நடக்கும். உன்னுடைய வாழ்வில் எல்லா விதத்திலும் அற்புதமும் அதிசயமும் மட்டுமே நடக்கும். என்னுடைய பிள்ளையே, உனக்கு இந்த அப்பா சொல்கிறேன், நீ கண் கலங்கும் அளவுக்கு எதுவும் இல்லை. எல்லாமே மாறும் நேரம் வந்துவிட்டது என்பதனால் எல்லாமே நான் சொல்வது எல்லாம் நடக்கும். கண்ணீரை துரைத்து கொண்டு சந்தோஷமாக இருக்க பழகு. உன்னுடைய வாழ்வில் இன்பத்திலும் துன்பத்திலும் அனைத்திலும் இந்த சாய் இருப்பேன். மற்றவர்கள் மாதிரி மனிதர்கள் மாதிரி இன்பத்தில் இருந்து கொண்டு கஷ்டத்தில் விட்டு விட்டு போபவன் நான் அல்ல. இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி எல்லாமாகவும் நான் இருப்பவன் தான். என்னை நீ முழுமையாக நம்பு. எந்த அளவுக்கு நீ என்னை நம்புகிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் இன்பங்கள் நடக்கும். பொதுவாக சொல்ல போனால் நீ என்னை அல்ல தெய்வத்தை நம்ப ஆரம்பித்து விட்டாய். ஆனால் தெய்வம் நிச்சயமாக உனக்கு எல்லா விதமான வழிகளையும் எல்லா விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் தெய்வம் காமிக்கும். என்னுடைய பிள்ளைக்கு என்றுமே நான் பாதுகாவலன் தான். நீ என்ன வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். இரவு தூங்கும் பொழுதும் சரிதான், காலை விடியும் பொழுதும் சரிதான். உன் வீட்டு வாசலில் இருப்பேன், உன் வீட்டுக்குள் இருப்பேன். இது மட்டும்தான் என்னுடைய உலகம். உனக்கு எப்படி உன்னுடைய குடும்பம்தான் உலகமாக இருக்கிறதோ எனக்கும் அப்படித்தான். என்னுடைய பிள்ளைகள் தான் எனக்கு உலகம். நம்பிக்கையோடு இருங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லா நாளும் எப்பொழுதும் உனக்கு என்ன வேண்டும் வேண்டாம் என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். இனி வரும் காலமும் அப்படிதான் செய்வேன். நம்பிக்கை இருந்தால் என்னை நீங்கள் தொடர்ந்து வணங்குங்கள். இல்லையா, சற்று பொறுமையாக இருங்கள். நான் லீலை செய்வேன். அதற்கு பிறகு நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நம்பலாம். காலம் முழுவதும்
உனக்காக நான் இருப்பேன். எல்லா இடத்திலும் துணையாக இருந்து உன்னை வாழ வைப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.